கோவை சின்ன வேடம்பட்டி பகுதியில் எலக்ட்ரோ பிளேட்டிங் துறையில் தனிச்சிறப்புற்று விளங்கக்கூடிய நிறுவனம் சபரி எலக்ட்ரோ பிளேட்டர்ஸ் நிறுவனமாகும். இந்நிறுவனமானது கோல்ட், சில்வர், ஜிங்க் நிக்கல், பேரல் நிக்கல், காப்பர், பிரேஸ் போன்ற உலோகங்களை கொண்டு எலக்ட்ரோ பிளேட்டிங் செய்வதில் தனித்துவம் பெற்றுள்ளது. இந்நிறுவனத்தின் சிறப்பினை இன்றைய தகவல் உலா நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இந்நிறுவனத்தின் உரிமையாளர் திரு கே தமிழரசன் அவர்கள் இந்நிறுவனத்தின் சிறப்பினை விளக்குகிறார். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில் எம்எஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த எம்எஸ் மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாகவும் இருக்கணும், ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கணும், லைஃப்பும் இருக்கணும். அதுக்கு வேண்டி பார்த்திங்கன்னா ஜிங்க் பிளேட்டிங் பண்ணி கொடுத்துட்ருப்போம். ஜிங்க் தான் அதிகமாக காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு வேண்டி அதை பண்ணுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நிக்கல் குரோமியம்னு இருக்குது. நிக்கலும் அதே போல் தான், ஜிங்கை விட கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ராசஸ் காஸ்ட்டு எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். லைஃப் பார்த்திங்கன்னா மோரலஸ் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் அப்ளிகேஷனில் ஜிங்குக்கும் நிக்கலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா நிக்கல் பீலப் ஆனதுன்னா அப்படியே பேப்பர் மாதிரி உறிஞ்சி வர ஆரம்பிக்கும். அப்போ அது சில காம்பனண்ட்டு சில அப்ளிகேஷன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலையோ அல்லது டெக்ஸ்டைல் இதுலேயோ அதை யூஸ் பண்ண முடியாது, நிக்கலை யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஜிங்கு எல்லா இதுக்குமே அப்ளிகபிள் ஆகும். அதே போல் பார்த்திங்கன்னா அலுமினியம் மெட்டீரியலில் பார்த்திங்கன்னா அலுமினியம் மெட்டீரியலில் கோட்டிங் பண்ணுறதுனா கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு ஜாப் தான். அது ஒரு சேலஞ்சிங்காக நாங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். அது பார்த்திங்கன்னா நம்ம சுசிக்கு இப்போ நாங்கள் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சுசி ஜப்பானுக்கு அந்த காம்பனண்ட் போய் அங்கே இப்போ ட்ரையல் ஓடிட்டுருக்குது. ப்ரொடக்ஷனுக்கு கிட்டத்தட்ட இந்த மந்த்துலேருந்து ஜனவரியிலேருந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்துருச்சு. எங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா வெயிட்டில், ஏன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா வெயிட்டும் கம்மியாக இருக்கணும், ரேட்டு சீப்பாக இருக்கணும். அதுக்கு வேண்டி அலுமினியத்தில் எல்லாமே இப்போ எல்லாம் டெவலப் பண்ணிட்டு வராங்க. நிறைய புது புது காம்பனண்ட்டை அலுமினியத்தில் டெவலப் பண்ணிட்டு வராங்க. கோயம்புத்தூரை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் காரிடார்னு சொல்லிட்டு நம்ம மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே காம்பனண்ட் ஃப்ளைட்டு, ஏர்க்ராஃப்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும் மெட்டீரியல். இப்போ அந்த மாதிரி மெட்டீரியல்கள்லாம் ப்ராசஸ் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிக்கணும். அந்த காம்பனண்ட்டை பார்த்திங்கன்னா எல்லாமே சேலஞ்சிங்காக தான் இருக்கும். நம்ம சும்மா இந்த எம்எஸ் மெட்டீரியல்லாம் ஈஸியாக பண்ணுற மாதிரியெல்லாம் யாரும் பண்ண முடியாது. அதுக்காக அலுமினியத்தில் பண்ணுறதுக்குன்னு ஸ்பெஷல் ப்ராசஸ் எல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அது ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கணும், காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் டைமுக்கு நாங்கள் டெலிவரி கொடுக்கணும். அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி இப்போ நிறையா டெவலப்மெண்ட் ஐட்டம்லாம் நிறையா பண்ணிகிட்ருக்குறோம். இதுலேயே பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் குவாலிட்டியெல்லாம் ரொம்ப அக்யூரேசியாக மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக எக்ஸ்ஆர்எஃப் அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங் கோட்டிங் திக்னஸ் கேஜி ஒன்று வாங்கியிருக்கிறோம். அதோட காஸ்ட்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 லட்ச ரூபா பக்கம் வரும். இது எல்லா எலக்ட்ரோ பிளேட்டர்ஸும் பண்ண முடியாது. அதை நாங்கள் ஒரு ரிஸ்க் எடுத்து ஏன்னா குவாலிட்டியாக நமக்கு பண்ணணும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்
அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதை இப்போ புதுசாக ஒன்று வாங்கி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். அதனால் என்னென்னா எங்களுக்கு நிறைய ஒர்க்கும் ஆர்டர்ஸ் எல்லாம் கஸ்டமர் சைட்லேருந்து நிறையா வருது. குவாலிட்டியாக பண்ணுவாங்க. சபரி எலக்ட்ரோ பிளேட்டர்ஸ்னால் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு நேமை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் குவாலிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் ஆகாமல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து நல்லா ஒர்க்கு போயிட்டுருக்குது. ஹாய், நான் ஹரிபிரசாந்த். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். நான் வந்துட்டு இந்த சபரி எலக்ட்ரோ பிளேட்டர்ஸில் வந்து ஒன் ஆஃப் த மெம்பர் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ் இந்த சபரி எலக்ட்ரோ பிளேட்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி 25 இயர்ஸ் ஆனதுக்கப்புறமா ஃபாதரை வந்துட்டு நீயும் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாரு. நானும் வந்துட்டு இப்போது மேனேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 2021 உள்ளே வந்தேன். இப்போ வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 3 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்குது. நல்லா பண்ணிகிட்ருக்கேன். நானும் ஃபாதரும் நிறையா சப்போர்ட் பண்ணுறாரு எனக்காக. நாங்கள் வந்துட்டு கம்பெனிக்காக நிறையா டெவலப்மெண்ட்ஸ் நிறையா மேஜராக என்னோடய ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன டெவலப் பண்ணுறதுக்கு தான் என்னோடய மெயின் மோட்டிவாக வந்துட்டு ஃபாதர் வந்துட்டு என்னை வந்து உள்ளே இன்வால்வ் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணுறது ஜிங்க் பிளேட்டிங், ஜிங்கு, நிக்கல், காப்பரு, பிராஸு, டின்னு, கோல்டு, சில்வர் இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சைட்லேருந்து மெட்டீரியல் எங்களுக்கு வரும்போது ரா மெட்டீரியல் வந்து ஆயிலோடையோ ரஸ்டாடையோ நிறையா அந்த மாதிரி தான் வரும். அதை நாங்கள் வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து அவங்க கொடுக்குற மெட்டீரியலை வந்து சரியாக இருக்குதா, குவான்டிட்டி, குவாலிட்டி இதெல்லாமே நாங்கள் செக் பண்ணிவிட்டு அதை ஒரு இன்வெர்டு ஏரியாவில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு ப்ராசஸ்க்கு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து மெக்கானிக்கல் க்ளீனிங் பண்ணுவோம். அந்த மெட்டீரியலில் வந்து அது எதுக்காகனா அதில் உள்ள அந்த ஆயிலு, க்ரீஸு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அது ரிமூவ் பண்ணணும். அதுக்காக வந்து ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் ஒன்று பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து ஆசிட் பிக்லிங் பண்ணுவோம், சோக் க்ளீனிங்கு, ஆசிட் பிக்லிங்கு. அதுக்கப்புறமா வந்து பிளேட்டிங் பண்ணுவோம். பிளேட்டிங் வந்து காமன் ஆயிரும். எல்லா ஸ்டேஜ் வரலையும் பார்த்திங்கன்னா பிளேட்டிங் வந்து காமன் ஆயிரும். எலக்ட்ரோ பிளேட்டிங் அது வந்து ஆனோடு கேத்தோட் டைப்பில் பண்ணுவோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஹெக்ஸாவேலன்ட் பேசிவேஷன் இருக்குது, ட்ரைவேலன்ட் பேசிவேஷன் இருக்குது. அது இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர், ப்ளூ கலர், ட்ரைவேலன்ட் எல்லோ, ட்ரைவேலன்ட் ப்ளூ, பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைவேலன்ட் பிளாக் இருக்குது, ஹெக்ஸாவேலன்ட் பிளாக் இருக்குது, ஆலிவ் க்ரீன். இதெல்லாம் வந்து அவங்க கஸ்டமர் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பேசிவேஷன் கலரிங் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து க்யூரிங் பண்ணுறதுக்கு வேண்டி நாங்கள் ட்ரையர் யூஸ் பண்ணுவோம், ஓவன் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் பண்ணி ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பேக்கிங் பண்ணி கஸ்டமருக்கு டைமுக்கு வந்து மெயினாக இதை கொடுக்கணுங்கிறத. ஏன்னா எல்லாமே வந்து கடைசியில் எங்களுக்கு வந்து ஃபைனல் ப்ராசஸ்ஸு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அசம்பிளி இல்லைன்னா கஸ்டமருக்கு டைரெக்டாக போகும். அதனால் ஃபைனல் ஸ்டேஜுங்கிறதுனால எங்களை வந்து கடைசி ஸ்டேஜில் கொண்டு வந்து நெருக்குவாங்க. அர்ஜெண்ட்டும்பாங்க. நாங்கள் வந்து டே நைட்டு பார்க்காம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் மெயின் அப்படிங்கிறதுனால எந்த கஸ்டமர் வந்தாலும் அவங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி திடீர்னு வந்து ஆர்டர் அதிகமானா கூட மேன் பவரையோ மெஷினையோ இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக குவாலிட்டியாக நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்குறோம். அதனால் பார்த்திங்கன்னா சபரி எலக்ட்ரோ பிளேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கனாலே கோயம்புத்தூருக்குள்ளே எங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எங்களுடைய நேம் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்தளவுக்கு எங்களுடைய குவாலிட்டியும் அந்த டெடிகேஷன் ஒர்க்கு எஃபிஷியன்சி எல்லாம் வந்து எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரிகிற அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கிறோம். அதனால தான் வந்து பெரிய பெரிய எம்என்சி கம்பெனியெல்லாம் நிறைய தேடி வராங்க. நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் கம்பெனி ப்ளஸ் வந்து பொல்யூஷன் போர்டிலேருந்து கன்சர்ன் வாங்கி ப்ராப்பராக கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அது அவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து எந்த கஸ்டமர் வந்தாலுமே எங்களை வந்து வேண்டாம், இவங்ககிட்ட ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை அப்படின்னு வெளியே போக மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு லீட் டைம் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருவோம். இந்த நேமை நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் நல்லா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதே வந்து பார்த்திங்கன்னா இது சென்னையிலேருந்து கூட எங்களுக்கு வந்து சில கஸ்டமர் ஆர்டர் கொடுப்பாங்க. அங்கேருந்து கூப்பிட்டு என்கொயரி கொடுக்குறாங்க, என்கொயரி பண்ணுவாங்க. நாங்களும் வந்து அவங்களுக்கு ஃபீஸிபிலிட்டிஸ் தகுந்த மாதிரி சப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம், சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம்.
இப்போ எலக்ட்ரோப்ளேட்டிங் இண்டஸ்ட்ரி எப்படி க்ரோ ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மோஸ்ட் எக்கனாமிக்கலாக அண்ட் ஆல்சோ மோஸ்ட்டு ரிலையபிளாக இருக்கணும் சர்ஃபேஸ் கோட்டிங் பண்ணுற காம்பனன்ட்ஸ் வந்து அந்த மாதிரி இப்போ டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்குப்போ எனக்கு என்ன ஆசைனா வந்துட்டு இப்போ ஃபர்தராக அப்கமிங் நியூ டெக்னாலஜிஸ் இன் எலக்ட்ரோப்ளேட்டிங் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இப்போ நம்ம ஜிங்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதே மாதிரி ஜிங்க் நிக்கல் இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுன்ற ஒரு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஜிங்க் ஃப்ளேக் கோட்டிங் இப்போ ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டு இருக்குது. மோர் தென் 1000 hours டெக்னிக்கலாக சொன்னோம்னா மோர் தென் 1000 hours ஆஃப் சால்ட் ஸ்ப்ரே வந்துட்டு ஒரு ஜிங்க் கோட்டிங்கில் ஒரு ஜிங்க் ஃப்ளேக் கோட்டிங்கிற ஒரு டெக்னாலஜி வச்சு இப்போ கொண்டு வர முடியுது அட் த எக்கனாமிக் ப்ரைஸ் ஈக்குவலன் டு ஜிங்க் கோட்டிங்ஸ். ஸோ அதெல்லாம் எனக்கும் வந்துட்டு நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் அந்தந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணணும், அதுக்கான ஆர்டர்ஸ் பிடிக்கணும். அந்த மாதிரி புது ப்ராஜெக்ட்ஸாக எனக்கு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கேன், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது மாதிரி புது ப்ராஜெக்ட்ஸ் எது வந்தாலும் எதுவுமே விடாமல் எனக்கு எடுத்து பண்ணணுன்றது ரொம்ப ஆசை இருக்குது எனக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி சைடில் வந்து எங்களுடைய முக்கியமான இதுன்னு பார்த்திங்கன்னா குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பீரியாடிக் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐஎஸ்ஓ வாங்கணும். ஐஎஸ்ஓவே வந்து குவாலிட்டியை வந்து ஒரு சஸ்டைனபிளாக இருக்கிறதுக்காக தான் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷனுக்கே போகிறது. நாங்கள் அந்த மாதிரி 2009 வந்து நாங்கள் வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கி இன்ன வரலையும் அதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம், ரெனிவல் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ப்ராப்பராக. அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குவாலிட்டி சைடில் வந்து எங்களுடைய குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன் பார்க்குறவங்களுக்கெல்லாம் நல்ல ட்ரைனிங் கொடுத்து கஸ்டமர் என்ன ரெக்யர்மெண்ட் கேட்குறாங்களோ அதை வந்து எந்த வகையிலையும் ஸ்கிப் ஆகாமல் 100% வந்து ஓகேங்கிற மெட்டீரியல் மட்டுமே தான் எங்கள்கிட்டருந்து வெளியே போகும். அந்த மாதிரி வச்சுருக்கோம். சப்போஸ் ஏதாவது குவாலிட்டி சைடு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்ட எல்லாத்துக்கும் நல்ல ட்ரைனிங் கொடுத்து கஸ்டமர் சைட்லேருந்து என்ன அவங்க ரெக்யர்மெண்ட்டோ அவங்க ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கோட்டிங் திக்னஸ் கேஜி, மற்ற வந்து ஓவன் ஹார்ட்னஸ்ஸு அந்த மாதிரி எல்லாம் சில கஸ்டமருக்கு தேவைப்படும். அதுக்காக வந்து நாங்கள் ஓவன்லாம் ரெடி பண்ணி அதுக்குன்னு புதுசாக டிசைன் பண்ணி வாங்கி எல்லாம் வச்சுருக்கோம். எங்கள் அந்த காம்பனண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கி எல்லாம் அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேயே அதெல்லாம் நம்ம கொண்டு வந்துடுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு குவாலிட்டி சைடு எந்த ஒரு காம்ப்ரமைஸுங்கிறது பேச்சுக்கே இடம் இருக்காது. 0 PPM மெயின்டைன் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய மோட்டிவே. ஸோ நான் கம்பெனியில் ஜாயின் பண்ணி இப்போ 3 years ஆகுது. நான் வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு ஏதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு யூஸ்வலாக முன்னாடி வந்துட்டு ரன் ஆகிறது வந்துட்டு ஆல்ரெடி ஃபாதரே வந்துட்டு நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி நல்லா ஒரு சிங்கிள் டே கூட பிரேக் இல்லாமல் ரன் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொஞ்சமாக கொண்டு வந்து ஒரு யூனிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 24/7 ரன் ஆகிற மாதிரியெல்லாம் அந்தளவுக்கு ஆர்டர்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு. அதுவும் நான் மேனேஜ் பண்ண ஆரம்பித்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன். அண்டு சுசுகி மோட்டர்ஸ் ஜப்பானோட ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு என்கொயரி இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ரிக்குயர்மெண்ட்டை வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருந்தது இனிஷியல் ஸ்டேஜில். அரௌண்ட் ஒரு 1.5 yearsக்கு கொஞ்சம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லேயே தான் இருந்தது அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு. ஒரு 1.5 years இப்போ முடிஞ்சிச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்து ஒரு ரெகுலர் பேசிஸில் ப்ரொடக்ஷன் வர அளவுக்கு நானும் ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சனாக இருந்திருக்கேன் அந்த ப்ராஜெக்ட்டில். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் லேபர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஒரு லேபராக நாங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறதே கிடையாது. எல்லாம் ஒரு ஃபேமிலியாக தான் அங்கே வந்து நாங்கள் இருக்கிறோம். அவங்களும் அதே போல் அந்த இன்னும் ஒரு எண்ணத்தோடு தான் அங்கே ஒர்க் பண்ண வருவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி தான் நாங்கள் டெய்லியும் வந்து அவங்களுக்கு மீட்டிங் போட்டு அந்த மீட்டிங்கில் வந்து அவங்களுடைய எப்படியெல்லாம் நம்ம குவாலிட்டி மெயின்டைன் பண்ணணும், ஒற்றுமையாக எப்படி இருக்கணும், ஒரு ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டெய்லி டிஸ்கஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக வேலை செய்வாங்க. அதனால் எங்களுக்கு இந்த குவாலிட்டியில் வந்து ப்ராப்ளமே வராது, ஈஸியாக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட வேலை செய்கிற பணியாளர்களை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு குடும்பமாக தான் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய பாதுகாப்பு விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து தான் நாங்கள் பண்ணிகிட்ருப்போம். இப்போ நாங்கள் வந்து பவர் சப்ளை இருக்கும், பார்த்திங்கன்னா கெமிக்கலுடைய ஃபியூம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு உடல் ரீதியாக எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற பிபிஎல்னு சொல்லுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா பிபி கிட்டுன்னு சொல்கிறது, அந்த மெடிக்கல் ஆகட்டும் அல்லது அவங்க சேஃப்டிக்கு க்ளவுஸு, கம்பூட்டு, ஆப்ரான், காகிள்ஸ்,
மாஸ்க்கு, இந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து கரெக்டாக ப்ரொவைட் பண்ணி அவங்க அதை யூஸ் பண்ணுற மாதிரி எஜுகேட் பண்ணிகிட்டே இருப்போம். சபரி எலக்ட்ரோபிளேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து வெறுமனே கோயம்புத்தூருக்குள்ளே மட்டும் இல்லாமல் இப்போ ஏற்கனவே நாங்கள் வந்து கேரளா, தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செய்கிற ஒர்க்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது, ஃபாரினுக்கெல்லாம் போகுது. இருந்தாலும் எங்கள் டைரெக்டாக பண்ண முடியாது. அதனால் வந்து டயர் 2 சப்ளையராக தான் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா எங்கள் ப்ராடக்ட்டு சர்வீஸு அது லெவலில் தான் இருக்கும். ஆனால் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ப்ராடக்ட் வந்து ஜப்பான், ஜெர்மன், ஃப்ரான்ஸு, அமெரிக்கா, இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலையுமே வந்து யூரோப் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து, ஏன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரினாலே தெரியும் யூரோப் தான். இந்த யூரோப் அவங்களுடைய ஸ்டாண்டர்டுக்காக எங்களுடைய லெவலை நாங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே டெவலப் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்குறோம். அதனால் நாங்கள் இன்னும் நிறைய எம்என்சி கம்பெனி ஆர்டர்லாம் எடுத்து இன்னும் எங்கள் தொழிலை இன்னும் பெரிய அளவில் கொண்டு வருவதுக்கான முயற்சிகளை பண்ணிகிட்ருக்குறோம். ஆல் ஓவர் இந்தியா எலக்ட்ரோபிளேட்டிங் சம்மந்தமாக எந்த என்கொயரி இருந்தாலும் சபரி எலக்ட்ரோபிளேட்டர்ஸை தொடர்பு கொள்ளவும் குவாலிட்டியாக செஞ்சு கொடுத்து நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி.